ஸ்டேஷன் எப்படி இருந்த இடம் தெரியாம போச்சோ அது போல. ஏய், அது போலனா இந்த ஸ்டேஷன் இருந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், என்ன மிரட்டுறியா? காளி கோவில் திருவிழால வேஷம் கட்டுறியா? அன்னைக்கு தாண்டி உனக்கு கடைசி நாள். அதேதான் நானும் சொல்றேன். என்ன சொல்ற? நீங்க திருவிழாவுக்கு வரணும். நானும் முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு சொல்றேன். காளி கோவில் பூஜையில வச்சு பாப்போம். அந்த காளியோட ஆட்டம் சும்மா அதிரும். அப்புறம் இதெல்லாம் பெரியய்யாவுக்கு தெரிஞ்சிட வேண்டாம். அப்புறம் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. மறக்காம காளி கோவில் திருவிழாவுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களை சந்திக்க முடியுமோ முடியாதோ யாரு கண்டா. அதையே தான் நானும் நினைச்சேன். சரி, நான் வரேன். சார், இப்போ வரைக்கும் ஃபயர் சர்வீஸும் வரல, பாம் ரெஸ்கியூ டீமும் வரல. டிபார்ட்மெண்ட்ல இருந்து விசாரணைக்கு வர சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க சார். சார், மறுபடியும் சொல்றேன், அந்த பொண்ணு விஷயத்துல தலையிடாதீங்க சார். தலையிட வேண்டாமா? உச்சிக்காளி கோவில் திருவிழா வரட்டும், அவளா நானும் பாத்துறேன். யமன் உச்சத்துல இருந்தா எந்த கிரகமும் வேலை செய்யாது. மேடம், சரவண பெருமாள் ஸ்டேஷனுக்கு போனா கோவில் சிலை காணாம போன கேஸ்ல க்ளூ கிடைக்கும்னு சொன்னீங்க. அப்படி ஏதாவது கிடைச்சதா மேடம்? மேடம், நாம வந்த நேரம் சரவண பெருமாள் ஸ்டேஷனே இல்லாம போச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல மேடம், ஒரே யோசனையா இருந்தீங்க, அதான் கேட்டேன். ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தெலுங்குக்காரி ஃபோன் பண்ணிருந்தா, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். தெலுங்காரினா யாரு? இந்த அப்பப்போ ஃபோன் பண்ணி நடக்க போறத முன்னாடியே சொல்லுவாங்களே, அவங்களா? ஆமா, அவளே தான். கடைசியா ஃபோன் பண்ணப்ப என்ன மேடம் சொன்னாங்க? ఏంటి మేడం, செல திருட்டு கேஸ் கிணத்துல போட்ட கல்லு கணக்கா அப்படியே இருக்கா? அதுல அடுத்து யார விசாரிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டே இருக்கீங்களா? ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுற. முதல்ல இப்படி அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்றத நிறுத்து. ஏதாவது சொல்றதா இருந்தா முழுசா சொல்லு, இல்லனா போனே பண்ணாத. இனிமே போன் போட்ட ఏం చేస్తున్నారు మేడం? என்ன ட்ரேஸ் பண்ணி புடிச்சு ஜெயில போட்டுருவீங்களா? அது முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தானே இப்படி சவடாலா பேசிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு நாள் வரும், அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன் உன்னை. அச்சோ, ஏன் மேடம் இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவ, என்கிட்ட போய் போலீஸ் வெறுப்ப காட்டுறீங்களே. உங்க கோபம் எனக்கு புரியுது. நீங்க பாக்குற கேஸ் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது. அப்போ கோபம் வராம என்ன செய்யும்? நீ ரொம்ப தெனாவட்டா ஏதேதோ பேசிட்டு இருக்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன மேடம் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? சரி, இப்போ ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன், கேளுங்க. உங்க கேஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர போகுது. எப்படி சொல்ற? இப்போ உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அது துர்கா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும்.
அந்த மெசேஜ பார்த்த உடனே நீங்க இம்மீடியட்டா கிளம்பி ஒரு இடத்துக்கு போவீங்க. அங்க போனதும் பெருசா ஒண்ணு நடக்கும். ஏற்கனவே உங்களுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாள் சாக போறாங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு டீசர் மாதிரி நீங்க சரவண பெருமாள் அவன் படுற அவஸ்தைய அக்கட கசகசாலு அப்போ உங்களுக்கே புரியும். சரவண பெருமாளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்காது. நீங்க இல்ல மேடம், யாரு நினைச்சாலும் சரவண பெருமாளை காப்பாத்த முடியாது. இது வரைக்கும் நான் முன்கூட்டியே எச்சரிச்ச சில விஷயங்களை உங்களால தடுக்க முடிஞ்சதா? இல்லல. அதே மாதிரிதான் அந்த சரவண பெருமாள் சாவணும். இப்ப புரியும்னு நினைக்கிற? இந்த முறை அப்படி நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் நினைச்சதுதான் நடக்கும். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரி போங்க, நீங்க போய் சரவண பெருமாளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க போலீஸ் புத்திய வச்சு முடிஞ்சா சரவண பெருமாளை கொல்றத தடுத்து நிறுத்துங்க. அப்புறம் முக்கியமா இது கொலை இல்ல, வதம். ஹலோ ஹலோ, என்ன சொன்ன? ஹலோ. மேடம், அந்த தெலுங்கு பொண்ணு சொன்ன மாதிரியே செல்போன்ல இருந்து மெசேஜ் வந்துச்சு. அது துர்கா சம்பந்தப்பட்டதாவும் இருந்துச்சு. நம்ம போன இடத்துல நடந்த விஷயமும் அப்படிதான் இருந்துச்சு மேடம். ஆமா, அந்த தெலுங்குக்காரி சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துச்சு. ஆனா சரவண பெருமாள் போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்புனது துர்கா. துர்கா என்ன செய்ய போறாங்கிறது தெலுங்குக்காரிக்கு எப்படி முன்னாலேயே தெரியும்? ஒருவேளை அந்த தெலுங்குக்காரியும் துர்காவும் ரெண்டு பேரும் ஒன்னாங்கிற டவுட் எனக்கு இருக்கு. ஆனா துர்காவுக்கு தெலுங்கு தெரியாது. அத அவ பிறந்த கிராமத்துல விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். மேடம், எனக்கு ஒரு டவுட். எதுக்காக அந்த தெலுங்கு பொண்ணு உங்ககிட்ட சவால் விடுற மாதிரி பேசணும்? அதான் எனக்கும் புரியல. அவளுக்கும் சரவண பெருமாள் மர்டருக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா ஒண்ணு, அவ சொன்ன மாதிரியே துர்கா சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் சரவண பெருமாளை நம்ம பார்த்தோம். அப்படின்னா சரவண பெருமாள் மர்டருக்கும் துர்காவுக்கும் சம்பந்தம் இருக்குமோ? அப்படின்னா தெலுங்குக்காரி ஏன் சேலஞ்ச் பண்ணணும்? மேடம், இது எல்லாமே சரவண பெருமாள் துர்காவை அரெஸ்ட் பண்ணதால வந்த வேண. துர்கா மார்க்கெட் வந்தது தெரிஞ்சுதான் சரவண பெருமாள் அங்க வந்திருக்கணும். ஆனா துர்கா மார்க்கெட் வரது சரவண பெருமாளுக்கு எப்படி தெரியும்? அப்படி தெரிஞ்சு வந்திருக்கான்னா அவளை அரெஸ்ட் பண்ற பிளான் ஆல்ரெடி சரவண பெருமாளுக்கு இருந்திருக்கு. அப்போ துர்கா கைது யதார்த்தமா நடக்கல. துர்காவுக்கும் சரவண பெருமாளுக்கும் அப்படி என்ன பகை? அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாரு? அந்த எக்ஸ்பர்சன் யாரு? ஒரே குழப்பமா இருக்கு மேடம். ஒரு குழப்பமும் இல்ல. ஒவ்வொரு முறையும் நம்ம கோவில் கேஸ விசாரிச்சப்பவும் சரி, அது சம்பந்தப்பட்டவங்கள விசாரிக்கிறப்பவும் சரி, கடைசியில இந்த கேஸ் அந்த எக்ஸ்பர்சன் கிட்ட தான் போய் நிக்குது. நீங்க சொல்றது சரிதான் மேடம். ஆனா இந்த முறை அந்த தெலுங்கு பொண்ணு சொன்னது நடக்கலையே மேடம். புரியல. இல்ல மேடம், ஒவ்வொரு முறையும் அந்த தெலுங்கு பொண்ணு சொல்ற எல்லாம் நடக்குது. ஆனா நீங்க போற இடத்துல உங்களுக்கு க்ளூ கிடைக்கும்னு சொன்னது மட்டும் நடக்கலையே. அது ஏன் மேடம்? இல்ல, அவ க்ளூ கொடுத்திருக்கா. சரவண பெருமாள் செத்து போயிருவான்னு அவளே ஓப்பனா சொல்லிட்டா. ஆனா அவனுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. சரவண பெருமாள் சாவ தடுத்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே சால்வ் ஆகும்னு நமக்கு அவ சொல்லாம சொல்லிருக்கா. அதுதான் அவ நமக்கு கொடுத்திருக்கிற க்ளூ. அவ பெரிய ஆளுதான் மேடம். அப்படின்னா சரவண பெருமாளை பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிருமே மேடம். இல்ல, சரவண பெருமாள் வாய் திறக்க மாட்டான். தான் உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுல அவன் தெளிவா இருக்கான். அந்த அளவுக்கு அவன் வைராகியமா இருக்கான்னா நடந்தது சாதாரணமான கிரைமா இருக்காது. அவனுக்கு துர்கா உயிர் பயத்தை காட்டின பிறகும் கூட நம்ம கிட்ட அவ அதை பத்தி வாய் திறக்கலன்னா நடந்த சம்பவம்
ஏதோ பெரிய சம்பவமா இருக்கணும். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு மேடம்? ஒண்ணு சரவண பெருமாளை காப்பாத்தி அவனை அன்அபிஷியலா வேற மாதிரி விசாரிச்சு உண்மைய கறக்கணும். ம். ஆனா இப்போ அது முடியாது. அதுக்கு பதிலா அவனை கொல்ல வரவங்கள புடிச்சிட்டா எல்லாத்துக்கும் விட கிடைச்சிரும். ஆனா அதுக்கு சரவண பெருமாளை கொல்ற இடம் நேரம்னு எல்லாமே நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட அடுத்த டாஸ்க். அத எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஒருவேளை அதுவும் க்ளூவா கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ரொம்ப பக்கத்துல தான் சரவண பெருமாளுக்கு நாள் குறிச்சிருக்காங்கன்னு தெரியுது. நமக்கு தெரிஞ்சே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்க போகுது. அதை எப்படியாவது தடுத்தாகணும். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. சரவண பெருமாளை கொல்ல வர்றது கொலைகாரனா இருந்தாலும் சரி, இல்ல கொலைகாரியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பிடிச்சே ஆகணும். இந்த வாய்ப்பை விட்டா சரவண பெருமாளை காப்பாத்தவே முடியாது. அப்புறம் கோவில் கேஸும் அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. இந்த முறை அந்த மர்ம நபரை புடிச்சே ஆகணும். வண்டி எடுங்க. சரிங்க மேடம். என்னங்க ஆ இன்னும் அந்த சரவண பெருமாள் ஃபோன் பண்ணலையே? தெரியலையே. காலன் சாமி. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ சாமி. ஆவடை, ஆ இது வரைக்கும் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்னாடி யாரு இருக்காங்கங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு சாமி? துர்கா தானே? 100% துர்கான்னு சொல்ல முடியாது. ஆனா அவ இல்லன்னு ஒதுக்கிட முடியாது. சாமி, ஏற்கனவே நான் குழப்பத்துல இருக்கேன். இப்ப ஃபோன் பண்ணி நீங்களும் குழப்புறீங்களே. உன்னை குழப்பணுங்கிறதுக்காக இப்ப நான் போன் பண்ணல. ஒரு நம்பிக்கையையும் தைரியத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் நான் போன் பண்ணேன். நானு எவ்வளவு குழப்பத்துல இருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு உண்மை என்னன்னு என் தாய் காளி எனக்கு உணர்த்திட்டா. பிரச்சனைக்கான ஆணிவேர நான் கண்டுபிடிச்சிட்டேன். அத பிடுங்கி எரிஞ்சிட்டா எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட துர்காவோட ஆட்டம் செல்லுபடி ஆகாது. சாமி, நேரடியா இல்லாம எல்லாத்தையும் ஊடகமாவே சொல்றீங்களே. உண்மை என்னன்னு உடைச்சு சொல்லுங்க. இல்லன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அவடை, இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டல, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. உன்கிட்ட நான் ஒரு விஷயத்தை மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சீக்கிரமே நான் உனக்கு நல்ல தகவல் சொல்றேன். ஆனா அவடை, உறுதியா நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்மள ஆட்டி படிச்ச துர்கா காத்தோட காத்தா கரைஞ்சு போக போறா. எல்லாத்தையும் சுபமா முடிச்சிட்டு நானே உனக்கு போன் பண்றேன். போன வைக்கிறேன். என்னங்க இத பாருங்க, நாம அவரை தூண்டி விடலனாலும் துர்காவை அழிக்கணும்னு காலன் சாமி விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் இன்னைக்கு அவர் சொன்னதை வச்சு பார்த்தா துர்காவை அவர் அழிச்சிருவாருன்னு ஒரு புது நம்பிக்கையே வந்திருக்குங்க. ஆனா இந்த சரவண பெருமாளை நினைச்சாதான் சரியா வருமானு தெரியல. பாருங்க, இன்னும் அந்த ஆள் கிட்ட இருந்து போன் வரல. மார்க்கெட்ல யாருக்கு என்ன நடந்துச்சோ தெரியல. ஓ தோற.
பெரியா, ஆ முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. ஆனா என்ன, சூப்பு நல்லா சூடா இருக்கு. பெரியா, சில விஷயங்களை நாம சூட்டோட சூடா முடிச்சிடணும். எது? ஐயோ, இப்பெல்லாம் அடிக்கடி டங்கு ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கு. சூட்டோட சூடா குடிச்சிடணும்னு சொல்ல வந்தேன், ஆ ஆ ஆனா முடிச்சிடணும்னு வந்துருச்சு. சூடு ஆறுறதுக்குள்ள சூப் எடுத்து குடிங்க. ம் ஏய், இதுக்கு முன்னாடி நீ ரிமோட்டை பார்த்ததே இல்லையா? திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்க. ஒண்ணும் இல்ல அத்தை. நேத்து சீரியல் பார்க்கணும்னு ஹால்ல இருந்து டிவியை போட்டேன். டிவி ஆனே ஆகல. ரிப்பேருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கேன். ஒருவேளை அவரு வர லேட் ஆயிடுச்சுன்னா இங்க வந்து பார்க்கலாம்ல. ஏன் அத்தை, டிவி எல்லாம் ஒர்க் ஆகுதுல? ஒர்க் ஆகுது ஆகல, நீ இங்கெல்லாம் வந்து டிவி பார்க்க கூடாது. வேணும்னா சத்யா ரூம்ல போய் பாருப்போ. ஆமாமா, நீங்கெல்லாம் கூடி கூடி பேசுற ரூமு. நான் வந்தா நல்லாவா இருக்கும்? நான் அக்கா ரூம்லயே பாத்துக்கிறேன். பெரியயா, சூப்பு சூடா இருக்கு, பார்த்து. இவ என்னங்க, எப்படி போனாலும் அப்படியே திரும்ப வந்திருக்கா? நான் சொல்லல, அந்த சரவண பெருமாள் வெறும் வெத்து வேட்டுங்க. துர்காவை பத்தி நமக்கு தெரியாதா? இவ முன்னாடி அந்த ஆளெல்லாம் ஏமாத்திரம் சொல்லுங்க. இது நான் எதிர்பார்த்ததுதான். துர்காவை பத்தி சரவண பெருமாள் கிட்ட நான் அவ்வளவு சொன்னேன். ஆனா அவன் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. துர்கா மார்க்கெட்டுக்கு வந்துட்டா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். மார்க்கெட்டுக்கு போன துர்கா என்னவோ திரும்ப வந்துட்டா. ஆனா சரவண பெருமாள் என்ன ஆனான்னு தெரியலையே. ஏங்க, ஆ, வேணும்னா அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஆஹா, இல்ல, அவன் என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியல. அவனே ஃபோன் பண்ணட்டும். அதுவும் இல்லாம நம்ம காலன் சாமி தான் துர்கா காத்தோட கரைஞ்சு போயிடுவான்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காருல. விடு விடு, பாத்துக்கலாம். அண்ணா அண்ணா அண்ணா, டிவில பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்களே, பாத்தீங்களா? ஏய், ஏன் இப்படி பதட்டமா வந்து சொல்லிட்டு இருக்க? முதல்ல என்ன நியூஸ்னு சொல்லு. மாமா, நான் சொல்றேன். சரவண பெருமாள் டியூட்டி பார்க்குற ஸ்டேஷன்ல பாம்பு வெடிச்சு ஸ்டேஷனே சுக்கு நூறு ஆயிடுச்சு. அதான் பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்கு. பாம்பு வெடிச்சிருச்சா? அகிலா, டிவி ஆன் பண்ண. ஏன் டிவி எல்லாம் ஒர்க் ஆகுதுல? என்ன அகிலா? இல்லங்க, துர்கா ரிமோட் எடுத்து வச்சுக்கிட்டு டிவி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்டாளே. ஒருவேளை இந்த நியூஸ பாக்குறதுக்காக தான் கேட்டாளோ? இப்போ அத பத்தி என்ன ஆராய்ச்சி? முதல்ல டிவி ஆன் பண்ணு. சரி.
ரிலேஷனே வெடிச்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சுன்னா அப்போ சரவண பெருமாள் நிலைமை என்னங்க ஆயிருக்கும்?